வேற அந்த 2 பேரை தவிர யாரும் பயன்படுத்தலையா? அந்த சுஜித்ராங்கிற பாடகி சொல்கிறாங்க, எத்தனை பேர் இடங்களில் எவ்வளவு இந்த கொக்கைன் விருந்து பரிமாறப்பட்டதுன்னு எல்லாம் பப்புன்னு வச்சுக்கிட்டு எல்லாம் இந்த புகைச்சிக்கிட்டு இருக்கிற கலாச்சாரம் உருவாக்குனது இவங்க தான். கணக்கு இல்லாத கஞ்சா கோயில் அடிவாரங்கள், கோயில் வளாகங்களில் விற்கிது, கல்லூரி முன்னாடி விற்கிது, பள்ளிக்கூடங்களில் கஞ்சா சாக்லேட் விற்கிது, கஞ்சா சாக்லேட் மிட்டாய். பிள்ளைகள்லாம் அறப்போதையிலே உட்காந்துருக்கு வகுப்பில். ஆசிரியர் பெருமக்கள் என்கிட்ட சொல்கிறாங்க, அவங்க பேச முடியாது, பேசினா உன்னை நீ வேலையை விட்டு நீக்குவேன். சாராயம் விற்கிற அரசு கொக்கைனை கைது பண்ணுது. எப்படி இருக்குது? எப்படி நீங்கள் இவங்க எப்படி ஆட்சி முறை இருக்கும்போது நம்ம குடிக்க போகும்போது காரில் போகலாம், குடிச்சிட்டு வரக்கூடாது, கைது பண்ணிக்கிறோம். எப்படி? அப்போ நீங்கள் இங்கே ஒரு அவசர ஊர்தி ஆம்புலன்ஸை நிறுத்து, ஏற்றி கொண்டு வீட்டில் இறக்குங்களா? ஏன்னா இது எப்படி ஒரு நாடு? குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாது, ஆனால் குடிக்க போகும்போது வண்டி ஓட்டிகிட்டு போகலாம். ஒருத்தனும் கழியக்கூடாது, ஒருத்தனுக்கும் கோபம் வரக்கூடாது.